என்னோட பேர் அபிராமி. நான் இந்த யோகா கலையில கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கேன். பிஜி டிப்ளமோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஜி டிப்ளமோ இன் யோகிக் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். அதே மாதிரி லாஸ்ட் 2024ல எம்எஸ்சி யோகா வேல்ஸ் யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி யோகா முடிச்சிட்டு இருக்கேன் வித் சில்வர் மெடலிஸ்ட். அதே மாதிரி இப்போ யோகா நேஷனல் யோகா கோச்சஸ் ப்ரோக்ராம் முடிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி யோகாலேயே பண்ணிச்சுட்டு. ஸோ இந்த யோகா டே செலிப்ரேஷன்றது ரொம்ப சிறப்பானது. ஸோ யோகா பத்திலாம் சரியா நிறைய விழிப்புணர்வுகளை மனுஷி சர்வகம் ஜெயந்தி மேம் இருக்கட்டும், நடராஜன் சார் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஈவன் நான் எம்எஸ்சி யோகா மேடம் ரெண்டுமே நான் என் மேடம்கிட்ட தான் பண்ணேன். மேடமோட கைட்லைன்ஸ்ல தான் பண்ணேன். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் மேடம் அண்ட் சாருக்கு. அவங்களோட சப்போர்ட்னால தான் அதெல்லாம் புரியுது. ஸோ 100 டே யோகா டே செலிப்ரேஷன் அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. யோகா வந்து கிட்டத்தட்ட 12வது வருஷம் இப்போ நம்ம செலிப்ரேட் பண்றோம். 2014 ஜூன் 21 ஸ்டார்ட் பண்ணது. இப்போ 2026ல பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ நிறைய யோகா விழிப்புணர்வுகள் பற்றி நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காக ரொம்பவே நன்றி மேடம் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துக்கக்கூடிய டாபிக் எப்படின்னா யோகா ஃபார் மேனேஜிங் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்ன்றது மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்ட் வைட் ரொம்பவே பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. வேர்ல்ட் வைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் பீப்புள் இதுல அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரேஷியோவும் ரொம்ப ஹையா போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாததும் அதே மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையும் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அத ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர விதமா தான் இந்த 100 டே யோகா செலிப்ரேஷன்றத பண்ணிட்டு இருக்காங்க மேம். அதே மாதிரி நிறைய நோய்க்கான தீர்வு, நோய் மட்டும் இல்ல, நோய் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்லுவாங்க. ஸோ அது வர முன்னாடியே நம்ம தடுக்கிறதுக்கான ஒரு வேலையா தான் இந்த யோகா செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இது உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்குமே நல்ல ஒரு கியூர் பண்ணக்கூடியது. எப்போதுமே மைண்டை பேலன்ஸா வச்சுக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த யோகா. சோ டயபெட்டிஸ் பத்தி நான் முதல்ல தெளிவா சொல்லிடுறேன். டயபெட்டிஸ்ன்றது ஒண்ணு மட்டும் இல்ல, ரெண்டு இருக்கு. இயல்பா டைப் 2 டயபெட்டிஸ் பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும். டைப் 1 பத்தி மிகப்பெரிய லெவல்ல எந்த ஒரு பேச்சும் இல்ல. சோ நிறைய அவேர்னஸ் இல்ல. ஆனா டைப் 2 எவ்வளவு டேஞ்சரஸோ அதை விட டேஞ்சரஸ் வந்து டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் எப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. டைப் 1 வந்து நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்க முடியாத சொல்லலாம். பான்கிரியாஸ்ல நம்ம உடம்புல பான்கிரியாஸ்ன்ற ஒரு சுரப்பி இருக்கு. ஸோ அதுல எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் ரெண்டு சிஸ்டம் இருக்கு. ஸோ ஒண்ணு வந்து என்ன பண்ணும்னா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், இன்னொன்னு இன்சுலின்ற ஹார்மோனை சுரக்கும். அதாவது நம்ம பீட்டா செல்ஸ் வந்து சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டைப் 1 டயபெட்டிஸ் என்ன பண்ணும், டைப் 1 டயபெட்டிஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளோட ஓன் இம்யூன் சிஸ்டமே, நம்மளோட ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னே பேரு இந்த இதுக்கு, டைப் 1 டயபெட்டிஸ்க்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு பேரு. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஓன் பாடி, நம்மளோட இம்யூன் சிஸ்டம்ன்றது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அது ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட பீட்டா செல்ஸ் அதுவே இன்சுலினை அதாவது சுரக்க விடாம அதை என்ன பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அதனால அந்த நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி அதனால கொடுக்க முடியாது. ஒண்ணு. டைப் 2ன்றது சரியா நம்மளோட இன்சுலின் சுரக்கும், ஆனா அதை ப்ராப்பரா அதால சிக்ரிகேட் பண்ணி அதோட வேலையை சரியா செய்ய விடாம இருக்கிறதுதான் டைப் 2 டயபெட்டிஸ். ரெண்டுமே ப்ராப்ளம், ஆனா ரெண்டு வேரியேஷன்ல இருக்கு. ஸோ டைப் 2ன்றது நம்ம மெடிசன் மூலியமாகவும், இன்னொன்னு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மூலியமாவும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல், மெடிசன் அண்ட் யோகா மூலியமா அதை அழகா அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வர முடியும். ஆனா இந்த டைப் 1 டயபெட்டிஸ்ல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியும், அதை கியூர் பண்றதுக்கு இன்னும் சொல்யூஷன் இல்லை. இன்னும் அதுக்கான ரிசர்ச் போயிட்டு இருக்கு, பட் இன்னும் சொல்யூஷன் இல்லை. ஆனா அந்த டைப் 1 டயபெட்டிஸ் மேனேஜ் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். எப்படி அப்படின்னா நம்ம டைப் 1ல என்ன பண்ணணும்னா இன்சுலின்றது கண்டிப்பா நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அந்த டைப் 1 டயபெட்டிஸ். ஏன்னா இன்சுலின்றது பாடிக்கு இருந்தா மட்டும்தான் அதோட வேலையை சரியா செய்ய முடியும். இல்லைன்னா சுகர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். சுகர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் போது நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஹார்ட் ப்ராப்ளம் அண்ட் நியூரோ சிஸ்டம், நம்மளோட நர்வ் சிஸ்டம் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நம்மளோட எல்லாமே நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப அடிவாங்க ஆரம்பிக்கும். நியூரோ ஐ ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் சிக்ரிகேட் ஆகும். ஸோ அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு நம்ம இன்சுலின்றத கம்பல்சரி கொடுத்தே ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சோ அது மட்டும் இல்லாம இன்சுலின் மட்டும் ஒரு சொல்யூஷன் கிடையாது. இன்சுலினை தாண்டி ப்ராப்பரான டயட் வேணும். ப்ராப்பர் டயட் மட்டும் இல்ல, யோகா பிளஸ் அதாவது அதோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனா இருக்கக்கூடிய சரியான யோகா உடற்பயிற்சிகள் மூலியமா அதை
மேனேஜபிளா வச்சுக்க முடியும். அந்த மேனேஜபிளா வைக்காட்டா, அதாவது மேனேஜபிளா வைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்றதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைட் ஆகுறதுல தாண்டி ஒரு சில பீப்புள் ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சுகர்ன்றது பெரிய விஷயம் இல்ல, அது என்ன ஆகும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இன்சுலின்றது போடாம நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சரியா அதோட வேலையை செய்ய வைக்க முடியாது. இன்சுலின்றது ரொம்ப கம்பல்சரி. இன்சுலின்றது போடல அப்படின்னா நான் சொன்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும். இது உடம்புல என்ன ஆகும்னா டிகேஏ அப்படின்னு சொல்றத டயபெட்டிஸ் ஹெட்டோ அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிட் வந்து நம்ம உடம்புல பிளட்ல வந்து ஆசிட்ஸ் வந்து ஃபுல்லா அசிடிக் பிளட்ல ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்படிங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம் உடம்புக்கு. ஸோ அதனால இன்சுலின் பிளஸ் ப்ராப்பர் டயட் அண்ட் தென் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது யோகா அந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை செஞ்சு சரியா வச்சுக்கிறது மூலியமா இந்த டைப் 1 டயபிட்டிஸை சூப்பராகவே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது. இதுல என்னென்ன யோகா அப்படின்றது வெறும் எக்ஸசைஸ் கிடையாது, இயல்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா யோகான்றது ரெகுலரா யார் ஒருத்தவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்களோ, அதாவது ஒரு கோட் இருக்கு, 40 days யாரு ரெகுலரா 1 monthல யாரு ரெகுலரா உடற்பயிற்சி பிளஸ் யோகா செய்யறாங்களோ அவங்களோட டிஎன்ஏவே சேஞ்ச் பண்ணக்கூடிய தன்மை இந்த யோக கலைக்கு இருக்கு. ஸோ ஜென்ரலா சொல்றாங்களா டயபிட்டிஸ் ஜெனட்டிக்ஸ் சொல்றாங்க இல்லையா. இந்த டைப் 1 டயபிட்டிஸ்ன்றது ஜெனட்டிக்ஸ்ன்றதை தாண்டி அது என்ன ரீசன், எதனால அந்த டைப் 1 டயபிட்டிஸ் வருதுன்றது இன்னும் வரைக்கும் யாராலையும் ரிசர்ச் பண்ணி இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸ்டில் அது வந்து அன்கியூரபிள் ஒன்னா இருக்கு. அதே நேரத்துல அதுக்கான ரீசன், இதுதான் ரீசன் ஜெனட்டிக்ஸ், என்விரான்மெண்ட், 3 விஷயங்கள் சொல்றாங்க. என்விரான்மெண்ட்னால வருது, அண்ட் ஜெனட்டிக்ஸால வருது, அண்ட் இன்ஃபெக்ஷன்னால வருது, ஸோ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்னால வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுதான் அப்படின்ற சொல்யூஷனை இன்னும் யாருமே சொல்லலை. ஸோ இது மாதிரியான ரீசன்கள்லாம் எதுக்காக வருதுன்னா நம்ம இன்றைய சூழ்நிலை, அதாவது யோகி வசிஷ்டா அப்படின்ற சொன்ன ஒரு லா இருக்கு, அதாவது அகெயின்ஸ்ட் த காஸ்மிக்ஸ் லா லீட்ஸ் டு இம்பேலன்ஸ். அதாவது இம்பேலன்ஸ் அப்படின்னாலே ஒரு அருமையான திருக்குறள் இருக்கிறது, என்னன்னா குறையிலும் நோய் செய்யும் மருந்து வழி முதலா 3. அதாவது உடம்புக்கு அளவுக்கு அதிகமா மிகினும் குறையினும், அதாவது ரொம்ப அதிகமானாலும் ராங், சுகர் லெவல் கம்மியானாலும் ராங். ஸோ எல்லாமே அதுதான், எல்லாமே ஒன்னோட ஒன்று கிடைக்கும். ஃபுட்ல இருந்து எல்லாமே அதுதான். சரியான அளவுல பேலன்ஸா இருக்கும்போது மட்டும்தான் உடம்பு அதோட வேலையை சரியா செய்ய முடியும். ஸோ அதுதான் நம்மளுக்கு எப்போதுமே லைஃபை சரியா லீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த கலையை நீங்க ரெகுலரா உடற்பயிற்சி செய்யறது மூலியமா, யோகா செய்யறது மூலியமா நம்ம உடம்ப மட்டும் இல்ல மனசையே ரொம்ப ரிலாக்ஸ்டா வச்சுக்க முடியும். ஸோ இந்த டைப் 1 டயபெட்டிஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா ரெகுலர் யோகாசனாஸ் ரெகுலரா எடுத்துக்கலாம். யோகாசனாஸ்ல நிறைய ஆசனஸ் இருக்கு. ஸோ அதுல முக்கியமா டைப் 1 டயபெட்டிஸ்க்கு எடுக்கக்கூடிய யோகாசனா பார்த்தீங்கன்னா புஜங்காசனா எடுத்துக்கலாம். புஜங்காசனா ட்விஸ்டிங் புஜங்காசனா ட்விஸ்டிங் வேரியேஷன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வக்ராசனம் எடுத்துட்டு அர்த்தமச்சேந்திராசனம், அதாவது ட்விஸ்டிங் போசஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். ட்விஸ்டிங் அப்படின்னாலே இன்னர் ஆர்கன்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும், உள்ள ஒரு ஸ்மூத் மசாஜ் நடக்கும். ஸோ அதனால ட்விஸ்டிங் வேரியேஷன்ஸ் நிறைய ஆசனங்கள் இருக்கு. ஸோ அந்த ஆசனங்களை செய்யலாம். சர்வாங்காசனம், அதே மாதிரி மாண்டுக்காசனம் அண்ட் தென் பவனமுத்தாசனம் டைஜஷன் சிஸ்டத்தை நல்லா ஹெல்ப் பண்ணும். அகெயின் நம்ம வஜ்ராசனத்துல ரெகுலரா உட்காரும்போது அந்த ஃபுட் டைஜஷன்றது சரியா நடந்துட்டு. அண்ட் தென் நம்ம ரெகுலராகவே பிராணாயாமா ப்ராக்டிஸ் இருக்கு. பிராணாயாமான்றது மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே ரொம்ப காம் டவுன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமா டயபெட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடி சுத்தி பிராணாயாமா செய்யலாம் ரெகுலரா. கபாலபதி அண்ட் பிராமரி கைடன்ஸ் மூலியமா, டாக்டரோட அட்வைஸ் மூலியமா அந்த பிராமரி அண்ட் கபாலபதி எடுத்துக்கலாம் ரெகுலரா. ஸோ அது வந்து அவங்களோட மெட்டபாலிசத்தை ரொம்ப ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா டைப் 1 டயபெட்டிஸை பொறுத்தவரையில அவங்க பிசிக்கலி மென்டலி ரெண்டுலையுமே சேலஞ்சிங்கா இருக்கு. இப்போ டைப் 1ன்றது காமன் ஆயிடுச்சு. ஸோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா டைப் 1ன்றது முக்கியமா குழந்தைங்களுக்கான ஒரு நீரிழிவு நோய்ன்றதுனால ஸோ அவங்களால அதை ஃபேஸ் பண்றது கிட்டத்தட்ட 3 to 4 times அவங்க ரெகுலரா இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இன்சுலின்றத அவங்களுக்கு உள்ள செலுத்தணும். ஸோ அப்படிங்கும் போது அவங்க பிசிக்கலி மென்டலி ரெண்டுலையுமே ரொம்ப சேலஞ்சிங் ஆகணும். ஏன்னா குழந்தைங்கன்றது அது நியூவான ஒரு விஷயம்.
மருந்து எடுத்துக்கிறது. பெரியவங்கும் போது அதுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க ஈஸியா. ஆனா குழந்தைங்க ரொம்ப அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ரிப்பீட்டடா இன்ஜெக்ஷன் அது ரொம்ப அதுல 3 வேரியேஷன் இருக்கு. ரேபிட் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஆக்டிங் அண்ட் லாங் டேர்ம் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி 3 வேரியேஷன் இருக்கு. ஸோ அதுல அவங்க டாக்டரோட அட்வைசபிளை பொறுத்து அந்த இன்சுலின்றது அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது 3 to 4 டைம்ஸ் அவங்க இன்ஜெக்ட் பண்ணும்போது அவங்களும் சைக்கலாஜிக்கலா ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த பிராணாயாமா அண்ட் மெடிடேஷன். மெடிடேஷன்ன்றது அவங்கள உணர வைக்கக்கூடிய ஒரு செயல். அதே நேரத்துல முக்கியமான ஒரு விஷயம், டயபெட்டிஸ்ன்றது உடம்ப ரொம்ப ஹீட் பண்ணக்கூடிய விஷயம். அந்த ஹீட்ல இருந்து அவங்கள காம் டவுன் பண்ணி கூல் டவுன் பண்ணி வைக்கக்கூடியது இந்த மெடிடேஷன். தினமுமே அவங்களோட லைஃப்ல ஒரு 15 to 20 மினிட்ஸ் அவங்க ரெகுலரா பிராணாயாமா மெடிடேஷன் பண்ணும்போது அவங்க பாடி ரொம்ப காம் டவுனா ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்ல இருக்கும். அண்ட் தென் ஃபுட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரோட்டீன் அதிகமா அவங்க எடுத்துக்கணும். கம்பல்சரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது மூலியமா, ப்ரோட்டீன் ரிச் அண்ட் லீஃபி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது மூலியமா அவங்க ரொம்ப பேலன்ஸா இருக்கும். அவங்களோட டயட் அண்ட் ஸ்லீப். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவங்க ஸ்லீப் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஸ்லீப் இருக்கும்போது மட்டும்தான் அவங்களோட முக்கியமா சொன்ன இல்லையா, குழந்தைங்களுங்கும் போது அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு, அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை பேலன்ஸ் பண்றதுக்கு ஷவாசனம்ன்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன். அண்ட் யோக நித்ரா ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க. ஸோ அந்த நோயற்ற வாழ்வை தரக்கூடியது இந்த யோகம் செய்து நோயற்ற வாழ்வை பெறுவோம்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.